This is the segment of DC Journey, and on this segment, we have all the tenured people who have completed 5+ years in Desi Crew joined with us to share their journey in Desi Crew. On this segment, on today's episode, we have Vidya from Kollumangudi. So happy and so glad to welcome Vidya on this episode. So hi Vidya, very good morning. Good morning, ma'am. Vidya, am I audible to you? Yes, ma'am. Okay. எப்படி இருக்கீங்க வித்யா? I am fine, ma'am. How are you, ma'am? I'm also good. Thanks for joining on live. It's my pleasure, ma'am. Okay. So Vidya, tell me about you, your education, your family background, what you're doing now. I am Vidya. I am completed BTech ECE. Okay. காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட்ல சென்னையில போஸ்டிங் கிடைச்சிச்சு. பட் ஹோம் டவுன்லயே ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால வீட்டுல அலோவ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி தான் நான் டெசி குரூல ஜாயின் பண்ணேன். இப்போ 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. யுவர் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸ் வந்து அப்பா வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க மேம். ஓகே. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஓ ஓகே. ஸோ யுவர் சிப்லிங்ஸ்? மை பிரதர் வந்து ஃபாரின்ல இருக்காங்க மேம். மேரேஜ் ஆயிடுச்சு, சவுதியில இருக்காங்க. சவுதி. சிஸ்டர் எந்த ஊரு? சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேம். எங்க ஊர் தான், காரைக்கால் தான். காரைக்கால் தான். சோ உங்களுக்கு ஆயிடுச்சா? எனக்கு இல்ல மேம். ஓகே. சோ பாத்துட்டே இருக்காங்களா? ஆமா மேம். ஓகே. இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு மாதிரி சொல்றீங்க. அதுல இருந்து எல்லா விஷயமே அப்படி வந்துருச்சு. அப்படிதான் மேம். ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதோட இருக்கு மேம். உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்புனாங்கன்னா இருமா எழுந்துகிட்டு இருக்க ப்ராக்ரஸ்ல இருக்க எழுந்துக்கிற ப்ராக்ரஸ்ல இருக்கேன்னு சொல்வீங்களா? அப்படி சொல்ல மாட்டேன் மேம். பாத்துட்டு இருக்காங்க அலைன்ஸ், சோ அதனால இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு மேம். சும்மா சொன்னேன், ஜஸ்ட் மேக்கிங் ஃபன். ஓகே. சோ நீங்க உங்களோட ஜர்னி சொல்லுங்க. நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களோட இன்டர்வியூ எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த 5 years அந்த மாதிரி சில ஹைலைட்ஸான விஷயங்கள் டெசி குரூப். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் நான் ஆஃப்டர் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது பேசிக்கா ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் அதை பத்தி எந்த நாலேஜுமே இல்ல. பட் டெசி குரூப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறோம். பேசிக்ஸ்ல இருந்து ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே அவங்களே நமக்கு கொடுத்து பண்றது வந்து இங்க உள்ள பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்விக்கில இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்க்ரூட்னிக்கு மாறினேன். ஸோ ஸ்விக்கி வந்து வேற மாதிரி ப்ரொசீஜர் இது. ஸோ இது வந்து பாலிசி ரிலேட்டடா இருக்கும்போது ரியல் டைம் யூசேஜுக்கு இதை பத்திய டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கேதர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கேதர் பண்றீங்க இப்போ வந்து இது வந்து பாலிசி ரிலேட்டடா இருக்கிறதுனால ஒரு பாலிசினா எப்படி கன்வெர்ட் ஆகுது, சோ ரியல் டைம்ல பாலிசி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு பர்சனுக்கும், அந்த மாதிரி பாலிசி ரிலேட்டட் நாலேஜ் இருக்கு. சோ லைக் இந்த மெடிக்ளைம் பாலிசி அந்த மாதிரி சொல்வாங்களே, அந்த மாதிரி விஷயம். எஸ் மேம். சோ நீங்க ஏதாவது எடுத்தீங்களா? HDFCல எடுக்கல மேம், பட் வெளியில எடுத்திருக்கேன். HDFCல எடுக்கிற ஐடியால இருக்கேன் மேம். ஓகே. ஜெனரலா ஏன்னா எவ்வளவு யங் ஏஜ்ல எடுக்கிறோமோ அவ்வளவு அதிக பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் பாலிசிஸ்ல. சோ மேக் இட் early. சோ நம்மளுக்காகவும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் அது ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும். ஏன்னா அவேர்னஸ் முன்னாடி இல்ல. இப்போ ரீசெண்டா இப்போ அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. சோ அப்ப எதுவுமே போடலையே அப்படின்றது அப்பதான் கொஞ்சம் புரிஞ்சுது. அதனால இனிமேல் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆமா, அது நம்மள கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, மென்டலி ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் நம்மள வந்து ஓகே நம்ம பாத்துக்கலாம், நல்லாவே பாத்துக்கலாம் அப்படி ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு பினான்சியலா ப்ராப்ளம் இல்லாம இருந்தா இருக்கும். சோ நல்லா இருக்கும் போதே கொஞ்சமாச்சும் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வெரி குட், வெரி குட். So I think this is one of the awareness which everyone need to. நம்ம பேசிட்டே இருப்போம், ஆனா அதுக்குள்ள காலங்கள் ஓடி போயிடும், நம்ம எடுக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். சோ செய், அது நன்றே செய், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் பாலிசியும் அப்படின்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் பாலிசி நிறைய விஷயங்கள் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் டெசி குரூல என்னது? எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க, எதுவுமே தெரியலனா கூட மோல்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சோ மறக்க முடியாத கசப்பான சம்பவங்கள், இனிப்பான சம்பவங்கள், அந்த கசப்புல இருந்து நான் வந்து எப்படி மீண்டேன், அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் எப்படியாவது ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படின்னு கசப்பு அப்படின்னு எதுவும் இல்ல மேம். பட் பர்சனலா இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த மாதிரி வரும்போது ஆபீஸ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க மென்டலாவே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. சோ அது வந்து எந்த விஷயம் நடந்தாலும் பாசிட்டிவாவே எடுத்துக்கிறது தான். ஏன்னா இப்ப காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இல்ல. பட் ஆபீஸ்ல இருந்தவங்க எனக்கு இப்போ இந்த ரீசெண்டா இன்சிடென்ட் நடந்தப்போ எல்லாருமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஓகே ஓகே. இப்ப எப்படி இருக்காராப்பா?
இப்போ ஓகே மேம். இப்போ திருப்பியும் இதாயிட்டாங்க. அது 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப டெசிக்ரூ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா ரொம்பவே இருந்துச்சு. சோ பிசிக்கல் சப்போர்ட் அண்ட் மாரல் சப்போர்ட் உங்களுக்கு Yes, சுத்தி ma'am. இருக்கிறவங்க கொடுத்திருக்காங்க, ஃபேமிலிலயும் சரி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஓ ஓகே ஃபைன், வெரி குட். சோ நம்மளுக்கு அது என்ன சொல்றது, பினான்சியல தாண்டி ஒரு சப்போர்ட் இல்லையா? மென்டல் சப்போர்ட் நிறைய இருந்துச்சு மேம். பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது. சூப்பர். சோ வாட் இஸ் வித்யா? வித்யான்னா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆமா, வித்யா லைக் போல்ட் அந்த மாதிரி. வித்யாவோட ஒரு குட்னஸ் எல்லாம் போல்டு தான் மேம். போல்டு வித்யானா போல்டு சொல்லலாம். அப்புறம் வேற இப்போ ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு நான் வந்து ஃபேமிலியே கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இப்ப அண்ணனும் ஃபாரின்ல இருந்ததுனால எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிட்டதுனால எல்லா இடத்துலயும் நான் தான் போய் நின்னேன். அதனால அது கொஞ்சம் போல்டு அப்படின்னு எனக்கே தெரிஞ்சது. ஓகே, உங்களாலயும் பண்ண முடிஞ்சதுன்றது அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் உங்களுக்கே தெரிஞ்சது. அந்த புஷ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நான் இப்படி இல்ல. ஓகே, பட் இந்த ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுவே ஒரு கான்ஃபிடண்டா ஆனிச்சு, நம்ம ஒர்க்குக்கு வந்துட்டோம் அப்படின்றது. சோ இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்தோம்னா கொஞ்சம் நல்லா மோல்ட் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் போல்டு இருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஓ வெரி குட், வெரி குட். சோ இன்னைக்கு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்களா இல்ல யுவர் ஜாப் இஸ் செல்ஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம்? வாட் இஸ் தட்? எஸ் மேம், கோவிட்க்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேம். ஓகே ஓகே ஃபைன். இன் பிட்வீன் எப்பனா ஆபீஸ் போயிருக்கீங்களா? எஸ் மேம், ஓகே ஃபைன். ரீசெண்டா கூட போயிட்டு வந்தோம் மேம். அந்த ஃபங்க்ஷன் 5 இயர் கம்ப்ளீட் ஃபங்க்ஷன். ஓ ஆமா ஆமா, ஆனிவர்சரி ஃபங்க்ஷன். வெரி குட். சோ எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க ஆபீஸ்ல இருந்து நீங்க? ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மேம். 10 kilometers, வெரி குட். சோ மதர் இஸ் யுவர் ஹவுஸ் வைஃப் சொன்னீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே ஃபைன். சோ மத்தபடி லைக் நீங்க கத்துக்கினது சொன்னீங்க. சோ ஸ்கில் ஓரியன்டடான வாட் ஆர் தி ஸ்கில்ஸ் யூ டெவலப்ட் இன் டெசி குரூப்? டீம் டெவலப்மெண்ட் பத்தி கத்துக்கிட்டேன் மேம். டீம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே சூப்பர். சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இந்த அது மாதிரி கொஞ்சம் கத்துக்கிட்டோம் மேம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அந்த மாதிரிலாம் கோர்சஸ் இருக்கும்போது அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் மேம் கொஞ்சம். ஓகே, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓ நீங்க QN Cloud அப்படி சொல்றீங்களா இல்ல ஜெனரல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் 101 அது சொல்றீங்க? 101 201 அந்த மாதிரி சொல்றேன் மேம். அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பண்றது வந்து இந்த ப்ராசஸ் மட்டும் இல்லாம நிறைய நாலேஜ் கிடைக்கிற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, சோ டிடச் வந்து இப்ப திருப்பி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா என்ன கோர்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுவேன். எனக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அடிஷனலா இந்த கோர்ஸ் இருந்தா மத்தவங்களுக்கும் பெனிஃபிட்டடா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல, சரி இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கேக்குறேன். டீடைல்ஸ்ல இல்லாத ஒரு கோர்ஸ். ஏஐ ரிலேட்டடா வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, இப்ப ஏஐ அதிகமா வரதுனால ஏஐ ரிலேட்டடா இருந்தா நல்லா ஏஐ இருக்கும். ரிலேட்டடா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிளஸ் அதே மாதிரி இந்த வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், கிரேட். வீடியோ எடிட்டிங் லைக் மார்க்கெட், ஐ மீன் லைக் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்காக சொல்றீங்களோ? நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து ட்ரெண்டிங் பேக் ஓவர் வாய்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்காக சொல்றீங்களா இல்ல வாட் இஸ் தி ரீசன்? எஸ் மேம், அந்த மாதிரி தான் மேம். நீங்க பண்ணுவீங்களா வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணுவீங்களா? எஸ் மேம், பேசிக் லெவல்ல இருக்கேன். சும்மா யூடியூப் சேனல் வச்சிருந்தோம். ஓகே, சோ அது வந்து ப்ராடக்ட்டுக்காக வச்சிருந்தோம். எங்க மாமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக. என்ன பிசினஸ்? அவங்க ப்ராடக்ட் ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க மேம். அவங்க வந்து மொபைல் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி. ஓ ஓகே 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 ஃபைன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்காக யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பண்றோம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடா கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது இல்ல, அது மாதிரி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, வெரி குட் வெரி குட். சோ வந்து லைக் உங்களோட டீம்ல இருக்கிறவங்க இல்லனா இப்போ ரீசெண்டா டேசிக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து உங்களோட லேர்னிங் அவுட்கம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ண விரும்புவீங்க? எதுவுமே தெரியலனாலும் பயப்பட வேண்டாம், அவங்களும் மோல்ட் பண்ணி நல்ல விதமா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகே, எஸ் மேம். சோ ரொம்ப சேலஞ்சான விஷயம் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஐ மீன் உங்களோட ப்ராஜெக்ட்ல இல்ல உங்களோட டீம்ல ஜெனரலா சொன்னா போதும். லைக் ஹவு டிட் யூ ஓவர் கம் வித் தட் சேலஞ்ச்? அந்த மாதிரி நைட் எல்லாம் தூங்காம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கலாம் ஒரு விஷயத்தினால. சோ அந்த விஷயத்த நீங்க எப்படி சேலஞ்சா எடுத்து வெளியில வந்தீங்க? எல்லாம் எதுவும் இல்ல மேம், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. டார்கெட் அந்த மாதிரி இருக்கும், அது நார்மலா இருக்கிறது தான். பட் தூங்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மேம். So you are a very good manageable work, நல்லா manage பண்ற person தான் அப்படின்னு சொல்லலாம். Okay, that's a great. So I have few rapid fire round question for you. Shall I go for that? Okay ma'am. Okay, so formal or casual attire at work? Formal. Okay, tea or coffee? Coffee ma'am.
Okay, 3 words to describe Desi Crew. Best place to learn. Very good. So 3 words for Vidya. Describe about Vidya. Self-confidence, Okay, bold, superb. positive person. Excellent. Okay, the best part in Kolumangudi Center. Best thing in Kolu Center you love. Friendly place to work. Friendly place to work. Okay. Yes. Are you a girl, a early bird or night owl? Really good. Very good. One thing you can't live without at work. You cannot live without at work. One thing. அப்படி எதுவும் இல்லையே மேம். Okay. Best part of compliment 5 years at Desi Crew. ஆனா ஸ்விக்கில ஒர்க் பண்ணும்போது முகிந்தர் சார் வந்து எனக்கு குவாலிட்டிக்காக அப்ரிசியேஷன் மெயில் போட்டாங்க. ஸோ அது எத்தனை வருஷம் இருக்கும் அதை போட்டு? அது நான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு வந்த புதுசு ட்ரைனிங் மட்டும் கொடுத்து ப்ரொடக்ஷன் 1 month விட்டாங்க. Okay. அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். பட் இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் அது சார் மெயில் போட்டது எனக்கு கொஞ்சம் நல்ல மெமரபிளா இருக்கும். Great. Describe your boss in 1 word. இண்டிபெண்டன்ட் உமன். Great. That is Bharati? எஸ் மேம். Great. If not this job, what would you be doing? I am prepared for government exam, so that is my dream. Okay. Are you still preparing it? Yes ma'am. What job? Income tax officer. Wow. That's amazing. Yes ma'am. Okay. Definitely I will achieve it and inform you. When you get placed, please come and share that also with us. So we'll be so Definitely. happy to do that. Very all the best. Thank If you, you ma'am. get a day off, how would you spend it? ஒரு நாள் ஆஃப் கிடைக்குது, அந்த டேவை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க? அக்கா பசங்க கூட ஃபேமிலிய கூட என்ஜாய் பண்றதா. Oh, very sweet. One talent nobody knows you have. Hidden talent of Vidya. அப்படி கூட சொல்லிக்கலாம். சைலண்ட் பர்சன். சைலண்டா இருப்பேன்னு யாருக்கும் தெரியாது. Is it? Yes ma'am. Okay. If you had to swap your job with someone for a day, so whose job you will take up? QC persons ma'am. QC. Okay. அது Desi Crewல. Okay. ஜெனரலா ஒரு குளோபலைஸ்டா நீங்க வந்து ஒருத்தங்களோட ஜாப ஸ்வாப் பண்ணிக்கணும் அப்படின்னா யாரு? My mother ma'am. Your mother's job? Yes, Great. Okay. If Desi Crews were a movie, what title you will give it? Desi Crew ஒரு படம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு என்ன டைட்டில் கொடுப்பீங்க? அச்சீவர்ஸ்னு கொடுத்துருக்கேன். அச்சீவர்ஸ். சரி. உங்க ஸ்டோரிய கதையா எடுத்தா? என்னோடது நான் என்னோட ட்ரீம் ஜாப்ப அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்தா என்ன சொல்லலாம், வித்யா ஸ்டோரினே இருக்கட்டும் மேம். வித்யா ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான பர்சன், பட் ஆனா தெளிவான தாட்ஸோட இருக்கிற பர்சன், அது மட்டும் நல்லா தெரியுது. சோ நிறுத்தி நிதானமா உங்களுக்கு என்ன தேவை, என்ன அச்சீவ் பண்ணுன்ற விஷயத்துல நிறைய கிளாரிட்டியோட இருக்கீங்க. ஐ எம் சோ ஹாப்பி தட் யூ ஹேவ் இனஃப் மெச்சூரிட்டி. எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் உங்ககிட்ட பேசும்போது தான் இன்னும் அதிகமா அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க தெளிவான ஒரு விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது. ஹாப்பி வித்யா. சோ தேங்க்ஸ் ஃபார் யோர் வண்டர்ஃபுல் டைம். சோ அடிக்கடி டிசி லைவ்க்கு வாங்க. சோ நிறைய ஷோஸ் டிசி லைவ்ல நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பமான ஷோ, மேம் இந்த ஷோ பண்ணா வந்து க்ரூமேட்ஸ் நிறைய விரும்பி கேட்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஷோ சஜஷன் இருந்தாலும் தயவு செஞ்சு எங்க கூட ஷேர் பண்ணுங்க. வில் பி சோ ஹாப்பி டு டூ தட். யா, Thank you ma'am. Yes ma'am. Sure ma'am. So any favorite song Vidya? சாங் கேட்க மாட்டேன் மேம். சாங்கே கேட்க மாட்டீங்களா? நோ மேம். Oh my god. Okay, but still I'll play one good song for you. Enjoy it, and once again thanks for joining DC Live. Keep Thank you, tuning to DC Live, and all the best for your future. Thank you ma'am. Thank you. Thanks Vidya. Happy you. day. Yeah. Thank you ma'am. Yeah.